சற்று முன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். என்ன நடந்தது? அதாவது தமிழக வெற்றிக்கழகம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அக்கட்சியின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் விரைவில் வரவிருக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை திணறடிக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருதுருவ கட்சிகளும் தங்களுக்குள் ஒரு ரகசிய தொகுதி பங்கீடு அல்லது மறைமுக புத்துணர்வை ஏற்படுத்தி கொண்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் சற்று முன் பலத்த பேச்சு எழுந்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற அதிரடி அரசியல் நகர்வுகளின் காரணமாக தமிழகத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகள் தற்போது காலியாகி இடைத்தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. அதிமுகவை சேர்ந்த 4 முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை துறந்துவிட்டு ஆளுங்கட்சியான தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். இதனால் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியாகின. மறுபுறம் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வென்ற முதலமைச்சர் விஜய் தனது பெரம்பூர் தொகுதி பதவியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முறைப்படி ராஜினாமா செய்தார். இதனால் இந்த 5 தொகுதிகளுக்கும் அடுத்த 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. ஆளுங்கட்சியான தாவேகாவின் வளர்ச்சியை முறியடிக்க காலம் காலமாக பாரம்பரிய எதிரிகளாக களம் கண்ட திமுகவும் அதிமுகவும் இந்த இடைத்தேர்தலில் தங்களுக்குள் வாக்குகள் சிதறுவதை தடுக்க ஒரு மறைமுக உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த பொது தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய்க்கு அடுத்தபடியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக 2ஆம் இடம் பிடித்தது. எனவே இந்த இடைத்தேர்தலில் அங்கு தங்களது கூட்டணியின் பலத்தை காட்ட திமுக விரும்புகிறது. இந்த தொகுதியில் திமுக நேரடியாக களம் காணும் போது தாவேகாவிற்கு பலத்த போட்டி கொடுக்க முடியும் என்று நம்புகிறது. அதே வேளையில் தாவேகாவிற்கு சென்ற 4 எம்எல்ஏக்களின் தொகுதிகளான மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய இடங்களில் ஏற்கனவே அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. எனவே பாரம்பரியமாக தங்களுக்கு செல்வாக்குள்ள அந்த 4 இடங்களிலும் தங்களை எதிர்த்து போட்டியிடாமல் தாவேகாவை வீழ்த்த தங்களுக்கு பின்னணியிலிருந்து திமுக மறைமுகமாக ஆதரவளிக்க வேண்டுமென அதிமுக தரப்பு விரும்புவதாகவும் தெரிகிறது. அதற்கு பிரதிபலனாக திருச்சி கிழக்கில் அதிமுக பலவீனமான வேட்பாளரையோ அல்லது திமுகவிற்கு சாதகமான சூழலையோ ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக மேற்கொண்டுள்ள கள ஆய்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தெரிவித்துள்ள கருத்துகள் கவனம் பெற்றுள்ளன. கூட்டணி அரசியல் முதல் உட்கட்சி பிரச்சனைகள் வரை பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர்கள் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இடைத்தேர்தல் வரப்பேறுக்கும் இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக அதற்கு விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வரவிருக்கும் இடைத்தேர்தலை முன்னிட்டு கட்சியின் பலம், பலவீனங்கள் மற்றும் தேர்தல் முடிவுகளை பாதித்த காரணிகள் குறித்து திமுக தலைமையகம் விரிவாக ஆய்வு செய்து வருகிறது. மேலும் கள ஆய்வு குழுவிடம் பேசிய சில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எதிர்கால இடைத்தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிடும் வாய்ப்பை பரிசீலிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு எதிர்பார்த்த அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துள்ளதாகவே கூறப்படுகிறது. இதனால் கூட்டணி அரசியல் தொடர்பாக கட்சிக்குள் புதிய விவாதங்கள் உருவாகி உள்ளன. கட்சியின் சில பகுதிகளில் உள்கட்சி பூசல்கள் மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றும் ஆய்வு குழுவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகள் தேர்தல் பணிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற கருத்தும் சிலரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தகவலின்படி அடிமட்ட நிர்வாக அமைப்புகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். கட்சி எதிர்காலத்தில் மேலும் வலுவடைய வேண்டுமெனில் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும்
ஆய்வின் போது வலுப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறையினருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டால் கட்சியின் செயல்பாடுகள் மேலும் விரிவடையும் என நிர்வாகிகள் கருதுகின்றனர். இந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு வரும் இடைத்தேர்தலில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறக்கூடிய வலுவான வேட்பாளர்களை களமிறக்க திமுக தலைமை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தாவேகாவில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு தாவிய செங்கோட்டையன் ஒரு திடீர் முடிவை எடுத்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதாவது அதிமுகவின் தூண்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த போது கொங்கு மண்டலத்தில் தாமரைக்கும் இரட்டை இலைக்கும் பெரிய அடி விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றோ நிலைமை தலைகீழாக ஆகிவிட்டது. 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவரை செயல் வீரர்கள் கூட்டம் என்ற தந்திரத்தையே தாவேகாவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தகரை அந்த கட்சி நடத்தும் விதம் அவரது ஆதரவாளர்களை கொதிப்படைய வைத்துள்ளது. கட்சி ஆரம்பித்து செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததிலிருந்தே பல அவமானங்கள் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் உட்பட அனைவருக்கும் நேர்ந்ததாக பலரும் குமரி வந்தனர். தேர்தலுக்கு முன்பாக சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தாவேகா செயல் வீரர் கூட்டத்தில் செங்கோட்டையன் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன. விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கும் புஷி ஆனந்த் செங்கோட்டையனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்றும் மேடை நாகரிகம் கூட இல்லாமல் அவர் ஓரங்கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசியல் அரைச்சுவடியே தெரியாதவர்கள் எல்லாம் அண்ணனை அவமானப்படுத்துவதா என கொங்கு மண்டல ஆதரவாளர்கள் இப்பொழுதே போர்க்கொடி தூக்கிவிட்டனர். மேலும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதை அடுத்து செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அவருக்கு நிதித்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதன் பின் அது மாற்றப்பட்டு வருவாய்த்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் செங்கோட்டையன் தற்போது அதிருப்தியில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இலக்கா ஒதுக்கீட்டில் தனக்கு முன்னுரிமை கொடுக்காதது, தனது ஆதரவாளர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காதது, தன்னுடன் கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்காதது போன்ற விஷயங்களுக்கு செங்கோட்டையன் முன்வைக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் தாவேகா தலைமை நிராகரித்து வருவதால் செங்கோட்டையன் தற்போது அதிருப்தியில் இருந்து வருவதாக செய்திகள் கசிந்துள்ளன. தனக்கு கீழ் வந்த ஆதரவாளர்களுக்கு இன்னும் ஒரு பதவி கூட வாங்கித்தர முடியாத நிலையில் செங்கோட்டையன் கடும் அப்செட்டில் இருக்கிறார். விஜயிடம் நான் எதிர்பார்த்த அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதை உணர்ந்த செங்கோட்டையன் இப்பொழுது தனது அடுத்த கட்ட நகர்வை தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் தற்போது தாவேகாவில் நடக்கும் அந்த மிகப்பெரிய போராட்டத்திற்குள் இருப்பதற்கு பதிலாக அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தாலாவது ஒரு நிம்மதியாக இருக்கலாம் என்று தற்போது செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறி புலம்பியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த செய்தி தாவேகா மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையன் தற்போது மேலும் மேலும் அவமானப்படுத்தப்பட்டால் அவர் கண்டிப்பாக தாவேகாவில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவர் அமைச்சரவையில் பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில் தற்போது செங்கோட்டையனின் அடுத்த கட்ட முடிவு இதுவாகத்தான் இருக்கும் என்று பலரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி இது தொடர்பாக தற்போது திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.